This year, the Academy Board of Governors has voted to award an honorary Oscar to the great Indian filmmaker Satyajit Ray. Well, it's an extraordinary experience for me to be here tonight to receive this magnificent award, certainly the best achievement of my movie-making career. Thank you very, very much. சத்யஜித் ரே சினிமா உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், நம்ம சொல்லி தெரியும், எல்லாருக்கும் அது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுவும் போக சினிமா வந்து முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த திரைக்கலை படிக்கிறவங்க வந்து நிறைய ஆரம்பத்துலேருந்து நம்ம லூமியர் பிரதர்ஸ்லேருந்து சர்கே ஐசன்ஸ்டீன்லேருந்து டிடபிள்யூ கிரிஃபின் எல்லாமே படிச்சுட்டு வருவாங்க. ஸோ இதில் முக்கியமான பங்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து சத்யஜித் ரே வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஃபிலிம் டைரக்டர். அவர் என்ன அப்படின்னா, நீங்கள் சினிமா வந்து அந்த காலகட்டங்களில் வந்து இப்போ நம்ம ஊரில் தாதா சாஹேப் பால்கே, அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்கிறோம். அவர் தான் சினிமாக்கள் ஆரம்ப காலங்கள் எடுக்க முயற்சி பண்ணி அப்புறம் நிறைய பேர் சினிமா எடுத்திருக்காங்க. அவர் வந்துன்னா அவர் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதாரத்துலேயும் சரி, இந்த கலை, அப்புறம் வந்து அந்த ஆர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா அவங்களாம் மிகப்பெரிய ஆட்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பாரம்பரியத்தில் இவர் வந்திருக்காரு. இவருக்கு அந்த நாலேஜ் நிறைய இருக்குது. இவரே வந்து ஸ்டோரி போர்டெலாம் வந்து அழகழகாக போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆள். மியூசிக்கும் சரி, மியூசிக்கும் நல்ல ஒரு பாண்டித்யம் உள்ள ஆள். ஸோ எல்லா விஷயங்களும் நிறைய நாலேஜ் உள்ளே போயிருக்குது. ஈவன் ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவங்களோட ரொம்ப குடும்ப நண்பர்கள், அந்த மாதிரி அவங்க அப்பா அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் வந்ததுனால அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்ற இது வந்துருக்குது. இவர் முதல்ல கற்றுக்கணுன்ற எப்படி ஒன்று சினிமா அப்படின்னாக்கா, த ரிவர் அப்படின்னா ஒரு சினிமா, அந்த படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக ஒரு கல்கத்தா, அதில் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் அது. ஆனால் அதில் வந்து அந்த காலகட்டத்தையே அந்த சணல்லாம் செய்கிறது அங்கே தான் ஃபேமஸ். நம்ம கல்கத்தா பெங்காலில் அது சணல் எப்படி செய்கிறது, சணல் ஃபேக்ட்ரி, அந்த மக்கள் வந்து அந்த ஆற்று ஓரமே மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத அற்புதமாக டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு படம் அது. அந்த படத்தில் வந்து சத்யஜித் ரே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் ஒன்று படிச்சிருக்கிறேன். ஸோ அது மூலமாக அவருக்கு சினிமா ஆர்வம் ரொம்ப அதிகமாகி சினிமாக்குள்ளே வராரு. ஸோ சினிமாவில் வந்து நீங்கள் வசனங்களும் சரி நாடக பாணியில் இருக்கும், அதே மாதிரி படம் முழுக்க வந்து பாட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்த காலகட்டங்களில் வந்து சத்யஜித் ரே வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட சினிமாவை வந்து எடுக்கிறாரு நம்ம பெங்காலில். பதேர் பாஞ்சாலி, அபராஜித்தோ, அபூர் சன்சார் அப்படின்னு. ஸோ இது அப்பு ட்ரையாலஜின்னு சொல்கிறோம். அந்த அப்புன்ற ஒரு கேரக்டர் வந்து சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் அவன் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்து படித்து வேலைக்கு போய் கடைசியில் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அது வரைக்கும் வந்து அவரோட அந்த பயணத்தில் வந்து சுற்றி என்னென்ன நடக்குன்றதை வந்து ஒரு படமாக 3 படமாக எடுத்திருக்காங்க. இதனால் வங்காளத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் எழுதின அவரோட நாவலில் தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க. இவர் அந்த நாவல் படித்து முடித்த உடனே இவருக்கு வந்து அந்த படம் வரைகிற இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுனால அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டோரியை வந்து இல்லஸ்ட்ரேஷன் பண்ணி பார்க்குறாரு. பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸ்டோரி போர்டு பண்ணுறது எல்லாமே வந்து அவர் பண்ணி தான் ஷூட் பண்ணுறாரு. இதில் என்ன அப்படின்னா, அந்த படங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளை ஒரு 1980களுக்கு முன்னாடி, 80லேருந்து முன்னாடி வந்து கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். எந்த விதத்தில் கனெக்ட் ஆகும்னா, இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஆந்திரா இருக்குது, ஒரிசா இருக்குது, அதுக்கப்புறம் தான் அந்த வங்காளம் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பேஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த குடும்பமும் சரி, அந்த வீட்டில் ஆளுங்க இருக்கிறதும் சரி, அவங்களோட பழக்க வழக்கங்கள், சின்ன குழந்தைங்க விளையாடுறது, கிராமங்களில் வந்து எப்படி என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கும், அது எல்லாமே வந்து நம்ம ஊரில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். இந்த கதை வந்து 1910, 20 அந்த காலகட்டங்களில் வந்து நடக்கிற மாதிரி இந்த கதை இது. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன கனெக்ட் ஆகுனாக்கா, ஒவ்வொரு சீனும் ஒரு வீடு காமிக்கும் போது நமக்கு அந்த வீடு நமக்கு கனெக்ட் ஆகும். அந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்களை வந்து சில அந்த ஊர் மக்கள் காமிக்கும்போது நம்ம கிராமங்களில் இருந்த ஆளுங்களை கனெக்ட் ஆகும். இப்போ எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுனாக்கா, அந்த கீராஜ நாராயணன் கதையில் வர்ற மாதிரியும் இந்த மாதிரியும் அந்த படம் வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கும். சத்யஜித் ரேயில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, அவரோட இன்டர்வியூலேயே ஒன்று சொல்லியிருப்பார். என்னன்னாக்கா, அவர் வந்து ரொம்ப வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஆள். அவர் ஸ்டைலும் சரி, அவர் பேசுகிறது, அதாவது இங்கிலீஷ் அந்த டிக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் பெரிய ஒரு ஃபாரினர் மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவரோட ஒரு விஷயம் சொன்னது என்னன்னாக்கா, என்னதான் நான் வந்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கூட என்னோட சினிமா வந்து டீப் ரூட் டு தி இந்தியன், நம்ம இந்தியாவை டீப் ரூட் பற்றி தான் என்னோட சினிமாக்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். I am a product of both East and West, almost equally. But as a filmmaker, my roots are deep in India.
அந்த மாதிரி ஒரு வில்லேஜ். இன்னொன்று இந்த படத்தில் வந்து அந்த ஸ்டூடியோவுக்கு போகாமல் ஆன் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ண ஒரு படம். அது கேமரா வெளியிட்டு வந்து அந்த கேமராவும் புது கேமராமேன் அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அந்த படம் எடுக்கிறதுக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து படம் எடுக்க முடியாமல் போய் அதுக்கு வந்து அந்த மேற்கு வங்க அரசே வந்து படம் பண்ணுறதுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து படம் வந்தது. பட் லைட்டிங் அப்படின்னு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா எல்லாமே நேச்சுரல் லைட்டில். இப்போ நம்ம அந்த காலத்தில் வந்து படங்கள் வந்து ஸ்டூடியோவில் எடுப்பாங்க, ஸ்டூடியோ லைட் கட்டியிருப்பாங்க, பண்ணி எடுப்பாங்க. இவர் வந்து என்ன அவைலபிள் லைட் இருக்கோ அந்த நேச்சுரல் லைட்டில் எடுக்கிறது. லைட் பவுன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு மேட்ரு வந்து புதுசாக பண்ணான்னு சொல்லுவாங்க. இல்லை கதை அப்படின்னு என்னென்னாக்கா சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அந்த கேரக்டர்ஸ் பற்றி தான் இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அம்மா ஒரு அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, துர்கான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த வீட்டில் வந்து ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு 80 வயசு 85 90 வயசு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பாட்டி இருப்பாங்க. பாட்டி அந்த கேரக்டர் எப்படி அப்படின்னாக்கா, நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு வீட்டில் இருப்போம். நம்ம வீடு பெரிய வீடாக இருக்கும். அங்கே பார்த்தா தொழுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. நான் கொஞ்சம் அங்கே இருந்துக்கிறேன் அப்படி, இவங்களுக்கு தூரத்து சொந்தமாக இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த கேரக்டர் அப்பா கேரக்டர் வந்து ஹரிகரன் சொல்லி அவர் தான் அந்த ஊரில் இருக்கிற பூஜாரி மாதிரி ஒரு கேரக்டரு. அவரோட தூரத்து சொந்தம் அந்த பாட்டி அம்மா. அவங்க வீட்டிலே ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து அதில் இன்னொன்று என்னென்னாக்கா, கிராமங்கள்லேயும் வந்து அந்த பாத்திரம் கழுவி ஊற்றுறதோ செய்கிறதோ பார்த்திங்கன்னா ஏதோ செடி இருந்தால் செடியில் ஊண்டி ஊற்றுவாங்க, கழுவி ஊற்றுறது. அது மாதிரி தான் இதுலேயும் பார்த்தா அந்த பாட்டி வந்து சின்ன வீடு குடிசை மாதிரி இருக்கும். அதில் முன்னாடி ஒரு சின்ன செடி ஒன்று இருக்கும். பாத்திரம் கீத்திரம் கழுவுனா அதெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. இந்த துர்கான்ற குழந்தை என்ன பண்ணோம், நம்ம ஊர் தோட்டத்தில் போய் அப்படியே இப்போ சுற்றிட்டு வரும். அங்கே ஏதாவது கொய்யா பழம் அந்த மாதிரி எதாவது கிடச்சி அந்த பாட்டி கொண்டு வந்து கொடுக்கும். அந்த பாட்டி அதை வச்சுக்கும். அது அம்மா வந்து என்னன்னாக்கா அந்த பொண்ணை திட்டும், பாட்டியும் திட்டும். நீ தான் அந்த பிள்ளையை வந்து இந்த மாதிரி பழக்கப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டியை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கோச்சிட்டு போயிடும் பாட்டி. அப்போ இவங்களுக்கு இன்னொரு இப்போ துர்கான பொண்ணு இருக்கிறா, பையன் பிறப்பான். பையன் பிறந்தா அந்த பாட்டி திரும்ப அந்த பழைய பாயெல்லாம் எடுத்து வச்சு சுருட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடும். ஐயோ பையன் பிறந்திருக்கானே அப்படின்னு அந்த தொட்டில் தாளாட்டி செஞ்சுட்டு வீட்டில் கூட வேலை செஞ்சுட்டு அந்த பாட்டியமாக இருக்கும். அப்புறம் இந்த பையன் வந்து பெரியவன் ஆவான். அந்த பெரியவன் ஆகும்போது பார்த்தோன்னாக்கா ரொம்ப அழகாக இது பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்துட்டு தூங்குற மாதிரி நடித்தா என்ன பண்ணுவாங்க, அப்படி இந்த கண்ணை மட்டும் அப்படியே எடுத்து பார்ப்பாங்க, திடீர்னு ஒரு மாதிரியாக எழுந்துச்சிடுவாங்க. அது மாதிரி தான் இந்த அக்கா வந்து அந்த பையன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாள், தம்பி மேலே. அப்படி கண்ணை திறந்துன்னு அவன் சிரிச்சிடுவான். சிரித்தோன்னே எழுந்துச்சி ஓடுவாங்க. அவங்களோட வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கும். இப்போ அப்பாவுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, அவர் வருமானம் வந்து இல்லை. இவர் வந்து பெரிய எழுத்தாளர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தவர். நான் வெளியூருக்கு போகிறேன், காசிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியூர் போயிடுவார். நான் வந்து பணம் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. இப்போ இதுக்கு நடுவில் வந்து என்னன்னாக்கா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே ஆசையாக இருக்கும். கொஞ்சம் வறுமை நிறைய இருக்குது. அந்த ஊரில் மிட்டாய் விற்க வருவார் ஒருத்தர். நாங்கள் சின்ன வயசில் கிராமத்தில் பார்த்தா மிட்டாய் விற்கிறதுக்கு வந்துட்டு அந்த நம்ம என்ன ஒரு 70கள் 80கள் அந்த காலகட்டத்தில் வந்து தலையில் சொம்மாடு மாதிரி வச்சுட்டு ஊருக்கு மிட்டாய் விற்க வருவாங்க. அந்த மாதிரி அதுலேயே வந்து மிட்டாய் விற்க போவாங்க. அப்போ இந்த குழந்தைங்க மிட்டாய் வாங்கிச்சிங்க ஆசைப்படும், காசு இருக்காது. சரி, அப்போ என்ன பண்ணால் அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கும், கொஞ்சம் வசதியான வீடு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வீட்டில் எப்படி மிட்டாய் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த அக்காவும் இந்த தம்பியும் அங்கே போவாங்க. அங்கே போனதுக்கு இந்த பையன் வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டான். உள்ள வாடா மிட்டாய் தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இந்த பையன் வந்து வரமாட்டேன்றான். அந்த பொண்ணு மட்டும் உள்ளே போவாள். அங்கே எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் விளையாண்டுட்டு போய் இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு கொடுப்பாங்க, சாப்பிடுவாள். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து முத்து மாலை கோத்துட்ருப்பாள். அதை பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துடுவா, வீட்டுக்கு வந்துடுவா. இந்த மாதிரி தான் அந்த குடும்பம் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறது. அந்த பாட்டி கேரக்டர் அந்த மாதிரி தான். நம்ம ஊரில் கிராமங்களில் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டி நம்ம அதான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் படம் பார்க்கும்போது. இப்போ ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த ஒரு வீட்டில் பெரிய வீடு சொன்னாங்க இல்லையா, அந்த வீட்டில் வந்து அந்த நெக்லஸ் வந்து காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு தான் எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அம்மா கூட சண்டைக்கு வருவாங்க. வந்து அம்மா வந்து துர்காட்ட கேட்பேன், நம்ம நீ எடுத்தே அப்படின்பா. இல்லை நான் எடுக்கலை அப்படின்றோம். அப்புறம் திரும்ப பாட்டியை திட்டுவா. பாட்டியை திரும்ப வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளில போயிடுவாங்க. என்னன்னாக்கா, அப்போ ஊருகளே அந்த மாதிரி நடக்கும். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை சண்டைனாக்கா திடீர்னு பக்கத்தில் சொந்தக்காரங்க வீட்டில் வந்து வா இங்கே இரு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருப்பாள். திரும்ப பாட்டி இங்கே வருவாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இவர் வெளியூர் போனவர் வந்து ரொம்ப நாளாக அதில் வந்து லெட்டர் போடாமலே இருப்பார். தகவல் இவங்க வந்து கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த அம்மா வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விற்று செஞ்சு அதை வச்சு சமையல் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் வந்துட்டுருக்கும்.
இந்த பையனும் இந்த பொண்ணும் ஜாலியாக ஊரில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது என்னென்னா எல்லாமே ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து அந்த ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி இருக்கும் நம்ம படம் பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, வசனங்கள் வந்து அதிகமாக இல்லாமல் ரொம்ப குறைவான வசனங்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர்ந்துக்க முடியும். இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் நான் நெரேட்டிவ் டாக்குமெண்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் காமிப்பாங்க, நாம் அதுலேருந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இதில் விஷயம் வந்து விஷுவலாக வந்து எல்லாமே இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஃப்ரேமிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு எல்லாமே ஒரு பெயிண்டிங் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மூவி பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த குழந்தைங்க வந்து என்னென்னாக்கா, ட்ரெயின் வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், ஆனால் அந்த ட்ரெயினை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். இது இப்போ ஒரு அந்த பாட்டி வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணால், ஒரு நாள் அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் பாட்டி கண்டாப்பனா திட்டி பாட்டி வீட்டை விட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து ட்ரெயின் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த அக்காவும் தம்பியும் காட்டு வழியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல ட்ரெயின் பார்ப்பாங்க. அவங்க அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இந்த ட்ரெயின் சவுண்டு வந்து நம்ம அடுத்த அபராஜிதோவிலும் சரி, அபூர் சன்சார்லேயும் சரி, அந்த ட்ரெயின் சவுண்டு வரும்போதெல்லாம் நமக்கு இந்த சீன்ஸும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ட்ரெயின்லாம் பார்த்துட்டு ஆந்தி வேலை வருவாங்க, வரும்போது பார்த்தா பாட்டி இறந்துருக்கும். ஸோ பாட்டி கதாபாத்திரம் அதோடு முடிஞ்சது. அந்த மாதிரி கிராமங்களில் வந்து திடீர்னு பார்த்தா காட்டில் வந்து அந்த தோட்டத்தில் யாரோ ஒரு பாட்டி வெளியே அசல் ஒரு பாட்டி இறந்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அபண்டன்மே அவங்க வீட்டில் யாரும் ஏதோ கண்டுக்கலை, வந்து இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல கிணத்துல வந்து சாகிறதோ சரி, எங்கேயாவது வெயிலில் அங்கே போயிட்டு அந்த மாதிரி கிராமங்கள் நிறைய நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்து அந்த படங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாட்டி இறந்துட்டாங்க, அப்பா வந்து அங்கே வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போயிட்டு லெட்டர் எழுதுவார், இந்த மாதிரி நம்ம கஷ்டம்லாம் தீரப்போகுது, ஏன்னா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா வீடும் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு, ரொம்ப டேமேஜான வீடு, அதை வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதுவார். லெட்டர் எழுதினவங்க பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து அப்படியே தரையில் மல்லாக்கு படுத்திருப்பாங்க அந்த திண்ணையில். அப்போ என்னென்னமோ நமக்கு சிந்தனைகள் வந்து அந்த மியூசிக் வந்து ஜாம்பவான் பண்டிட் ரவிசங்கர் அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். அந்த சித்தாரும் ஃப்ளூட்டும் அமர்க்களமாக இருக்கும். அந்த நமக்கு நல்ல காலம் பிறக்குன்ற மாதிரி கடிதத்தை பார்த்தோன்னா அந்த அம்மா வந்து அப்படியே கீழே படுப்பாங்க. நமக்கு வந்து அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். அந்த அவங்க மனசுக்குள்ளே என்னென்ன எண்ணங்கள் ஓடுது, அவங்க மூஞ்சி ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்க பார்க்கும்போது நம்ம அவங்கவுங்க பார்க்கும்போது அவங்கவுங்க அதை புரிஞ்சுக்கலாம். அந்த மியூசிக் ஆரம்பித்து அந்த தண்ணியில் வந்து தாமரை பூக்கள் இலைகள் வந்து வர்றது செய்கிறது, அப்புறம் வந்து அந்த தண்ணியில் வந்து பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் போகும் அடிக்கடி. அந்த ஷார்ட்ஸ் நிறைய காமிச்சு லெங்க்த்து நம்ம வந்து அப்படியே அதுக்குள்ளே கொண்டு போய்டும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு மழை அதிகமாகிடும். மழை அதிகமானோடனே பாப்பா துர்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். உடம்பு சரியில்லாமல் போய் அவளும் இறந்துடுவாள். இறந்து அவங்க அப்பா வருவார். அந்த அப்பா கேரக்டர் வந்து ஊர்லேருந்து வருவார், சந்தோஷமாக வருவார். வரும்போது பார்த்தாங்க வீடு எல்லாம் வந்து அப்படியே சேரும் சகதியமாக இருக்கும். அப்படியே பார்ப்பார், பார்த்து கூப்பிட்டுட்டே உள்ளே வருவார். உள்ளே வந்தோடனே பிள்ளைங்களை எங்கள் துர்கா எங்கே கேட்பார். கேட்டுட்டு வந்து உட்காருவார். உட்காந்துட்டு அம்மா அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பா ஒய்ஃபு கேரக்டரு. துர்காவுக்கு நான் சேலை இட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சேலையை கொடுப்பார். அந்த சேலையை கொடுத்தவொடனே இந்த அம்மா வந்து அழுதுரும். அழுதவொடனே அவர் வந்து ஒரு அலறல் கொடுப்பார் பாருங்க. அதை நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த அளவு அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ துர்கா இறந்தாச்சு, அம்மா பையன் அவர் இந்த 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வீடும் ஒன்றும் இல்லை சரியாப்பா, நம்ம வந்து காசிக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீடு வந்து பரம்பரையாக அங்கே இருக்கிற வீடு. உடனே இந்த ஊரில் உள்ள ஆட்கள்லாம் வந்துடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள்லாம் இந்த ஊரை விட்டு போகிறீங்களா, எல்லாம் பரம்பரையாக இருந்த வீடு இங்கே சரி பண்ணி இங்கே இருக்கணும்ல அப்படிம்பாங்க. ஸோ இதனாக்கா இப்போ நகரத்தில் இன்றி நாகரிகமில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருந்துறதில்ல. மிஞ்சி போனால் ஒரு 10 தலைமுறை இருக்கலாம், 5 தலைமுறை இருக்கலாம், 2 தலைமுறை இருக்கலாம், மாறிட்டே இருக்காங்களே. அதை மாதிரி இவர் வந்து எல்லா ஊரில் வந்து ஆளுங்க வந்து சொன்னாலும் இவர் அதை விரும்பலை. அப்போ தான் அந்த லெட்டர்லாம் அவர் நிறைய எழுதி வச்சுருப்பார். அந்த ஸ்கிரிப்டெல்லாம் நிறைய எழுதி வச்சுருப்பார். நான் பெரிய எழுத்தானான்னு நினச்சேன், ஆக முடியல, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு வண்டியில் கிளம்பி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஊரை விட்டு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பையன் வீட்டில் வந்து அவன் அந்த குழந்தையாக இருக்கும்போது இந்த சிரட்டையை வச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அதில் சில மாதிரி பண்ணிலாம் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அதை தேடி போவான் அந்த பையன்.
அக்காவும் இவன் விளையாண்டுட்டு இருந்தது இல்லையா, அந்த ஞாபகத்துக்கு வந்து அதை பறன்லேருந்து மேலே எடுப்பான். எடுத்து பார்த்தனாக்கா உள்ள அந்த முத்து மாலை இருக்கும். முத்து மாலை எடுத்தோன்னே அந்த பையன் ஒரு மாதிரியா ஷாக் ஆகிடுவான். அதை அடுத்து அப்படியே வேகமாக ஓடும். பக்கத்தில் சின்ன ஒரு குட்டை மாதிரி இருக்கும். அந்த குட்டையில் வீசி எறிவான். எரிஞ்ச உடனே அது அப்படியே ஃபுல்லாக அந்த தாமரை இலைகளாக இருக்கும் இல்லையா குளத்தில், அது நடுவில் விழும். அப்படியே அந்த தண்ணியாக தெரியும், சுற்றி அந்த இலைகள் இருக்கும். இது உள்ளே விழுந்த உடனே அப்படியே இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடும். ஸோ இந்த உண்ணம் வந்து இதோட மறைஞ்சு போகட்டும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு கிளம்பி போயிடுவோம். இந்த படத்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து மியூசிக் வந்து அங்கங்கே லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை வந்து நாமளே பார்த்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். பட் அது கரெக்டாகவும் இருக்கும் நமக்கு படம் பார்க்கும்போது. இது கண்டினியூ ஆகி இவங்க வந்து அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா அபராஜித்தோ. இதில் வந்து காசியில் வந்து இவங்க வாழ்க்கை ஆரம்பமாகுது. காசியை முதல்ல காமிக்கும்போது பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி எதுலேயே பார்த்தோம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரியாக ஷார்ட்ஸ் இருக்கும். ஏதோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம், அதாவது ஃபோட்டோகிராஃபி பழகிறவங்க கூட அந்த படத்தை பார்க்கலாம். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க இல்லையா, லேர்னர்ஸ் பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து அந்த படத்தை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எப்படிலாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அப்பா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இறந்துடுறாரு. அப்பா இறந்த உடனே அந்த காசியில் வந்து அந்த பறவைகள் ஷார்ட் போட்டிருப்பாங்க, அந்த மியூசிக்கும் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த 3 படத்தையும் கண்டினியூஸாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்பா இறந்துடுறாரு. அப்பா இறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து திரும்ப காசியிலேருந்து ஏதோ ஒரு கிராமத்துக்கு நேவிகேட் ஆகி போகிறாங்க. அங்கே வந்து சின்ன ஒரு குடிசை மாதிரி வீட்டில் இருக்காங்க. இங்கே வந்து அந்த அப்பு கேரக்டர் வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. படித்து அவர் வந்து கல்கட்டாவில் படிக்கிறாரு. அங்கே கல்கட்டாவில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துடுறாங்க. சோகமாக தான் இருக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த காசியோட வீடுகளும் சரி, அந்த வாழ்க்கை, அந்த காலகட்டத்தில் இருந்த வாழ்க்கையும் சரி, ரொம்ப பக்காவாக டாக்குமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஸ்டூடியோ போட்டு செட்டு போட்டு எடுத்து ஒரு மாதிரி படத்தை மாதிரி இல்லாமல் அந்த காலகட்டத்தை அப்படியே ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இதில் அம்மா ஒரு காலகட்டத்தில் இறக்குறாங்க. ஸோ அம்மா முடிஞ்சாலும் இவர் வந்து திரும்ப அந்த அப்பு வந்து கொஞ்சம் வெல்டு நல்லா படித்து செஞ்சு ஒரு எழுத்தாளர் ஆகிடுறாரு. ஆகிட்டு அவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அது இந்த அவர் கல்யாணம் பண்ணுறது செஞ்ச படங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அபூர் சன்சார்ன்ற படத்தில் அது நீங்கள் படங்கள் பாருங்கள். அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பர்த்தில் வந்து அந்த ஒய்ஃப் இறந்துடுறாங்க. ஸோ இந்த கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சினிமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற, சினிமாவை ரசிக்கிற ஆளுங்கள், அது ஒவ்வொருத்தங்களும் ஒரு கருத்து இருக்கலாம். நான் என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய படம். நீங்கள் வந்து எப்படி அவர் படம்னாக்கா ஒரு ஸ்டைல் இருக்குதோ, ஒரு டயலாக் டெலிவரி ஆகட்டும், டேக்கிங் ஆட் இருக்கிறதோ, இப்போ நான் பாலு மகேந்திர படங்கள் அது ஒரு கேட்டகரியில் இருக்கும். நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிக்க முடியும். டைரக்டர் ஸ்ரீதர் படங்கள், அவரோட படங்கள் ஒரு கேட்டகரி நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிக்க முடியும். டைரக்டர் மகேந்திரன் அவரோட படங்கள் அந்த மாதிரி வசனங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும், நம்ம பார்த்த உடனே அந்த படங்கள் எப்படி தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம சினிமா கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த 3 படங்களையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி நம்ம சினிமாவை வந்து வேறு மாதிரி யோசித்து பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு விஷயமும் நடுவில் போடுற விஷுவல்ஸும் சரி, நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள்.